அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் டிவினர் மாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே நிலத்தடி நீர் பார்க்குறோம் அப்படின்னா, கோட்டைப்பட்டி துவரங்குறிச்சி போகிற வழி, செந்துறை டு துவரங்குறிச்சி போகிற வழியில் இருக்கக்கூடிய கோட்டைப்பட்டி. ஸோ அங்கே தான் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலத்தில் தான் நம்ம நிலத்தடி நீர் ஆய்வுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே கொஞ்சம் கிணறு மட்டும்தான் இருந்தது. ஸோ அதில் நீரோட்டம் குறைஞ்சிருச்சு. ரொம்ப நீர் குறைஞ்சிருந்தனால அடிஷ்னலாக ஒரு போர் போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம நிலத்தடி நீர் பார்க்குறோம். இங்கே பல்வேறு இடங்களை ஆய்வு செஞ்சு அதிலேருந்து ஒரு நல்ல இடங்களை நம்ம தேர்வு செய்கிறோம். அறிவியல் முறையிலான தரவுகளை அடிப்படையாக வச்சு இங்கே ஆய்வு செய்கிறோம். எந்த இடத்துல நல்ல வாட்டர் பியரிங் ராக் இருக்குது, எந்த இடத்துல ஃப்ராக்சர் பாறையினுடைய வெடிப்புகள் இருக்குது, எந்த இடத்துல நமக்கு ரெஜிஸ்டிவிட்டி வேல்யூ லோ வேல்யூ, அதாவது வாட்டர் பியரிங் ராக் எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ அப்படின்றதெல்லாம் கணிக்கிறோம். ஸோ கணித்து அந்த இடங்களை நம்ம பாயிண்ட் கொடுக்குறோம். ஸோ இவங்களுக்கு தோட்டத்துக்கு இப்போ கடும் வறட்சியான நேரம். ஸோ இந்த நேரங்களில் நான் ஏற்கனவே சொன்னதான், வறட்சியான நேரங்களில் நிலத்தடி நீர்ன்றது தடயங்களில் நம்ம பாயிண்ட் கொடுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவு போதுமான அளவு லேசாக தண்ணி வந்தால் கூட அது மழை காலங்களில் நல்ல நீரோட்ட சரமாக இருக்கும், வலுவான சரமாக இருக்கும்னு ஏற்கனவே பல வீடியோக்களில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். ஸோ இங்கே நம்ம 300க்குள்ளேயே ஒரு சோர்ஸ் உடஞ்சிரும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 600-700 அடி அதிகபட்சம் நம்ம 700 அடிக்கு டார்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களுக்கு ட்ரில் பண்ணும் பொழுது நமக்கு கரெக்டாக 60 அடியிலே ஒரு நல்ல சோர்ஸ் உடஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 700 அடி வரைக்கும் ட்ரில் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூடுதலான தண்ணியும் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இல்லை அவ்வளோதான் எடு.